பிரைஸ் தி லார்ட். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் இந்த கால வேளையில் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளுக்கான தேவனுடைய வார்த்தை நீதிமொழிகள் 8வது அதிகாரம் 14வது வசனம். ஆலோசனையும் மெய் ஞானமும் என்னுடையவைகள், நானே புத்தி, வல்லமை என்னுடையது. என கண்பானவர்களே, அநேக நேரத்தில் நாம் ஏன் தோல்வியை சந்திக்கிறோம்? ஏன் காரியத்தில் ஜெயத்தை பார்க்க முடியவில்லை? நாம் தோல்வி அடைந்த உடனே நாம் சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா? நான் ஞானம் இல்லாமல் செய்துவிட்டேன். நன்றாக கவனியுங்கள். யோபு சொல்லுகிறான், யோபு 12வது அதிகாரம் 13வது வசனம், அவரிடத்தில் ஞானமும் வல்லமையும் எத்தனை அதிகமாயிருக்கும், அவருக்குத்தான் ஆலோசனையும் புத்தியும் உண்டு என்று யோபு பக்தன் சொல்வதை பார்க்க முடியும். என கண்பானவர்களே, தேவனுடைய ஞானம் நாம் செய்கிற காரியத்தை ஜெயமாக்குவதற்கு வேண்டிய வல்லமையை அது தருகிறது. ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, நீதிமொழிகள் 24:5 வாசிக்கும்போது, ஞானமுள்ளவன் பலமுள்ளவன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு மனிதனுக்கு ஞானம் இருக்குமேயானால் அவன் எல்லா காரியங்களையும் அவனால் செய்ய முடியும். பிரசங்கி 7வது அதிகாரம் 19வது வசனத்தை வாசிப்பீர்களே, ஆனால் நகரத்தில் உள்ள 10 அதிபதிகளை பார்க்கிலும் ஞானம் ஞானியை அதிக பலவானாக்கும். ஹல்லேலூயா. அதிபதிகளை விட ஞானத்தில் சிறந்தவன் யாராயிருக்கிறான்? பலன் உள்ளவனாயிருக்கிறான். ஏசாயா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 9வது அதிகாரம் 6வது வசனத்தில் வாசிக்கும்போது, அவர் ஆலோசனை கர்த்தர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு நாம் ஒரு காரியத்தை செய்வதற்கு யாரிடத்தில் ஆலோசனையை கேட்கிறோம்? யாருடைய ஆலோசனையின்படி நாம் நடக்கிறோம்? என கண்பானவர்களே, வேதம் மிக தெளிவாய் சொல்லுகிறது, கர்த்தருடைய ஞானம் அவனுடைய வாழ்க்கையில் செய்கிற காரியங்களை ஜெயமாக்குவதற்கு ஞானம் தேவை. நீதிமொழிகள் 2வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிப்பீர்களே, ஆனால் கர்த்தர் ஞானத்தை தருகிறார். Glory to God. கேளுங்க ஆண்டவர்கிட்ட, அப்பா, இந்த காரியத்தை செய்வதற்கு எனக்கு ஞானம் இல்லை, எனக்கு ஞானத்தை தாங்கன்னு கேளுங்க. எந்த காரியத்தில் நீங்கள் தோல்வி அடைந்தீங்களோ அந்த காரியத்தை மறுபடியும் செய்வதற்கு வேண்டிய ஞானத்தை தேவனிடத்தில் கேளுங்கள். இன்றைக்கு அநேக பேர் ஞானம் இல்லாததுனால தான் தன்னுடைய வாழ்க்கையில், தன்னுடைய தொழிலில், தன்னுடைய வேலையை திறன்பட செயல்பட முடியாத நிலையில் காணப்படுவதற்கு காரணமே ஞானம் இல்லாதது தான். இந்த கால வேளையில் அப்பாட்ட கேட்போம்மா, இசப்பா, இந்த காரியத்தில் நான் ஜெயத்தை பெற்றுக்கொள்வதற்கு எனக்கு ஞானத்தை தாரும் என்று கேளுங்க. எங்க வேதம் சொல்லுகிறது, வெள்ளையை பார்க்கிலும் என் புத்திமதியும் பசும் பொன்னை பார்க்கிலும் ஞானத்தையும் அங்கீகரித்து கொள்ளுங்கள். காரணம், முத்துக்களை பார்க்கிலும் ஞானமே நல்லது. பிரைஸ் தி லார்ட். முத்துக்களை பார்க்கிலும் ஞானம் விலையேற பெற்றது. தேவனிடத்தில் ஞானத்தை கேளுங்க. உங்களை பிள்ளைகளை நடத்துவதற்கு ஞானத்தை கேளுங்க. உங்கள் குடும்பத்தை நடத்துவதற்கு ஞானத்தை கேளுங்க. உங்கள் தொழிலை நடத்துவதற்கு ஞானத்தை கேளுங்க. தேவனிடத்தில் கேளுங்கள். செபிப்போமா. பரலோக பிதாவே, இந்த கால வேளையில்
இந்த நாளில் எங்கள் காரியத்தை ஜெயமாக்குவதற்கு வேண்டிய ஞானத்தை எங்களுக்கு தாரும். பரலோகத்திலிருந்து தகப்பனே எங்களுக்கு ஞானம் உண்டாகட்டும். எங்கள் காரியத்தை ஜெயமாக்க கர்த்தர் உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.